மகேந்திரானாலே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் ட்ராப் ஆகும் வாழை ஓட்டுறக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வித்தியாசங்க. சிசி வந்து அதிகமாக கொடுத்து சிஆர்டி இன்ஜின் கொடுத்ததுனால பழைய நோவாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறத விட இதில் பிடிஓ ஆர்பிஎம் வந்து குறைஞ்ச ஆர்பிஎம்லேயே கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பிடிஓ அவுட்புட் வந்து நல்லா சேஞ்ச் பண்ணுற மாதிரிங்க. அப்படியே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மல் மோடு டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. மெயினாக மகேந்திரா சைடில் அந்த டஸ்ட் அடைக்குது ஃப்ரண்ட்டில், அதை மட்டும் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். மேலேயும் வென்டிலேஷன் கொடுத்தா நல்லாயிருக்குங்க. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகேந்திரா நோவோ 605DI சிஆர்டி மாடலோட க்ரீப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோங்க. பிடிஓ பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, இதோட க்ரீப்பர் ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு இருக்குது, பழைய நோவோவுக்கு இதுக்கும் வைப்ரேஷன் மெயினாக சொன்னதே இதுதாங்க. உட்காந்து ஓட்ட முடியல, நல்லா வைப்ரேஷன் இருக்கும். ஸ்டேரிங் உதறது, உள்ளே உட்கார முடியாதுன்னு சொல்லுவாங்க. கம்ஃபோர்ட் எல்லாம் எப்படி இருக்குது, இன்ஜின் ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் இதோட ரிவ்யூ பார்த்துருப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாங்க. சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். பழைய நோவாக்கு இதுக்கும் சவுண்டே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க. ரொம்ப நாய்ஸு ரொம்ப கம்மியாகிடுச்சு. நான் டர்போ இன்ஜின் இதில் கொடுத்துருக்குறாங்க. சிசி அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. 3800 சிசிங்க. பழைய நோவாவில் 3500 சிசி. நல்லா பாருங்கள். மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இதுதான். மகேந்திரானாலே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் ட்ராப் ஆகும் வாழை ஓட்டுறக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வித்தியாசங்க. சிசி வந்து அதிகமாக கொடுத்து சிஆர்டி இன்ஜின் கொடுத்ததுனால நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. ஆர்பிஎம் உட்காரவே மாட்டேங்குதுங்க. நான் டர்போ இன்ஜின் என்ன வேலை செய்யுமோ அதே வேலையை இந்த இன்ஜின் வந்து வேலை செய்யுதுங்க. நல்ல பக்காவான பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 36 பிளேடு ஜிஎஸ் ரொட்டாவேட்டர் ரைனோசர் மாடலுங்க. சி டைப் கத்தி ஓட்டுறாங்க. மெயினாக பாருங்கள், சி டைப் கத்தி ஓட்டுறாங்க. சி டைப் கத்தி ஓட்டாதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுகனால வாழைக்கெல்லாம் டக்குன்னு ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி சி டைப் கத்தி தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நோவாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலுங்க. பக்காவான பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. வாழை எவ்வளோவில் வாழை பார்த்தீங்கன்னா இது செவ்வாழை ஃபீல்டுங்க. ஓரளவுக்கு ஈல்டு இருக்கிற ஃபீல்டு. ஆனால் அழுகிடுச்சு. இந்த தாய் வாழை பார்த்தீங்கன்னா அழுகிடுச்சு ஃபுல்லாக. அழுகல் ஓட்டுறனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சி டைப் கத்தி இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷிங் கொடுக்க முடியும். அப்புறம் பழைய நோவாவோட பிடிஓ ஸ்பீடு வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க, அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. பழைய நோவாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறத விட இதில் பிடிஓ ஆர்பிஎம் வந்து குறைஞ்ச ஆர்பிஎம்லேயே கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பிடிஓ அவுட்புட் வந்து நல்லா இருக்குதுங்க. அர்ஜுன் நோவாவோட 605 இதில் கீர் பாக்ஸ் ஹெவி ரூட்டிங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. வைப்ரேஷனே இல்லைங்க. ஆப்ரேட்டருக்கெல்லாம் ஒரு துளி கூட வைப்ரேஷனே கிடையாது. நல்லா ஃப்ரீயாக இருக்குது. கம்ஃபோர்ட் லெவல் வேறு லெவலுங்க. ஹீட்டு தெரியல. மெயினாக ஆப்ரேட்டருக்கு ஓட்டுறவங்களுக்கு ஹீட்டே தெரியறதில்ல. நல்லா இருக்குது. இதில் என்ன ஒரு மைனஸ்னால் ட்ராபேக்னா வென்டிலேஷன் மட்டும் மேலேயும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சீக்கிரம் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பல் தீ வச்சு ஓட்டுறப்போ சீக்கிரம் ஃப்ரெண்டில் வந்து டஸ்ட் அடிக்குதுங்க. இது மட்டும் மேலே மட்டும் அந்த ஸ்க்ரீன் கொடுத்தா நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லைங்க. சீக்கிரம் அதில் டஸ்ட் அடிக்குது. அது ஒன்று தான் பிரச்சனை. வைப்ரேஷன் பாருங்க, ஒரு துளி கூட வைப்ரேஷனே இல்லை. க்ரீப்பர் செகண்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம்.
டீசல் சேவர். அப்படியே அந்த மூணு சேஞ்ச் பண்ணுறப்போ பவர் அப்படியே டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலுங்க. வைப்ரேஷன் இல்லைங்க மெயினாக. நல்லா இருக்குது. கம்ஃபோர்ட் லெவல் வேறு லெவல். ஹீட்டு தெரியல மெயினாக. காலுக்கெல்லாம் ஹீட்டே தெரியல. நல்லா ஹைட்டாக இருக்குது வியூ எல்லாமே. இப்போ நோவா 605 பார்த்தீங்கன்னா செவ்வாழையே ஓரளவுக்கு மீடியமான வாழைங்க. ஆனால் விளைஞ்சிருச்சு. ஒரு பாதி விளைச்சல்னு சொல்ல அந்த மாதிரி வாழையை செகண்டில் ஓட்டுறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குதுங்க. பழைய நோவா அர்ஜுன் நோவாவோட பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்டி மாடல் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பவர் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. மெயினாக மகேந்திரா சைடில் அந்த டஸ்ட் அடைக்குது ஃப்ரண்ட்டில். அதை மட்டும் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். மேலேயும் வென்டிலேஷன் கொடுத்தா நல்லாயிருக்குங்க. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. சவுண்டு இல்லை, வைப்ரேஷன் இல்லை, ஆப்ரேட்டருக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்க ஓட்டுறக்கு. ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஓடி இருக்குதுங்க. 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வாழைக்கு பக்கமாக அடிச்சாச்சு. ஏக்கர் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்தில் ஓட்டிடலாங்க. 5லேருந்து 6 மணி நேரத்தில் ஓட்டிடலாம் செகண்டில் ஓட்டினா. ஃபர்ஸ்ட்டில் ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 மணி நேரம் ஆகுங்க. அங்கங்கே அழுகல் இருக்குதுங்க. அழுகல் இருக்கிற இடத்துல அது எல்லா டிராக்டருமே லோடு வாங்குவோம். ஆர்பிஎம் ட்ராப் ஆகுங்க. கிளச்சை பிடிச்சி ஓட்டிட்டா வண்டி வாட்டி ஃப்ரீயாக போயிட்டே இருக்கும். பிடிஎஸ் ஸ்பீட் நல்லா இருக்குது. ஃபினிஷிங் நல்லா இருக்குது. வண்டி எந்த குறையும் இல்லைங்க. நீட்டாக இருக்குது. ஸோ அந்த டிராக்டரை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். மகேந்திராவில் அர்ஜுன் நோவாவில் வாழை ஓட்டியிருந்தீங்களா இல்லை வேறு எந்த யூஸ் பண்ணியிருந்தாலும் டிராக்டரில் என்ன அப்டேட் வேணும்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனியன் படி பழைய மகேந்திராவோட 605 இந்த 605 பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக வாழை ஓட்டுக்கு எல்லா உலகுமே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து தாராளமாக எடுக்கலாம். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.